ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் வந்து ஜிஆர்டியில் நம்ம வாங்குகிற கோல்டு காயினுக்கு வந்து வேஸ்டேஜ் எவ்வளோ போடுறாங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். கோல்டு காயின் ப்ளஸ் கோல்டு பார் இந்த ரெண்டுக்குமே வேஸ்டேஜ் வந்து எவ்வளோ போடுறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஜிஆர்டியில் நீங்கள் வாங்கக்கூடிய 1 கிராம் கோல்டு காயினுக்கு வந்து எப்போதுமே 2% வேஸ்டேஜ் வந்து போடுறாங்க. நீங்கள் வந்து கோல்டு காயின் எடுத்தீங்கன்னா 2%, கோல்டு பார்க்கு பார்த்தீங்கன்னா டிஃபர் ஆகுது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து 1 கிராம் வாங்கினாலும் சரி, இல்லை 2 கிராம் வாங்கினாலும் சரி, இல்லை 4 கிராம் வாங்கினாலும் சரி, இல்லை 10 கிராமாகவே இருந்தாலும் சரி, அதுக்கு வந்து அதே 2% வேஸ்டேஜ் தான் போடுறாங்க. நீங்கள் எந்த டிசைன் வேணாலும் எடுத்துக்கலாம். லட்சுமி டிசைன் வச்சது எடுத்துக்கலாம், இல்லை லீஃப் டிசைன் வச்சது எடுக்கலாம். ஸோ எதுனாலுமே காயினுக்கு வந்து 2% தான் வேஸ்டேஜ் போடுறாங்க. ஜிஆர்டியில் வந்து 1 கிராம் கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்துடலாம். இன்றைக்கான கோல்டு ரேட் வந்து 6640 ரூபாய். அதில் பார்த்தீங்கன்னா 2% வேஸ்டேஜ். 1 கிராம் கோல்டு காயினுக்கு வந்து அதில் வேஸ்டேஜ் மட்டுமே 133 ரூபாய் வருது. இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 6773 ரூபாய். இதுக்கு வந்து 3% ஜிஎஸ்டி எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 204 ரூபாய். இப்போ டோட்டலாக 6977 ரூபாய். நீங்கள் 1 கிராம் கோல்டு காயின் வாங்கணும் அப்படின்னா 6977 ரூபாய் இருந்தால் வாங்கலாம். இது பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஷேப் கோல்டு காயினுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி கோல்டு பார்க்கு பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ் வந்து டிஃப்ரென்ஸ் ஆகுது. ரெக்டாங்கிள் ஷேப்பில் வர்ற கோல்டு பார்க்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.5%. அதாவது ரவுண்ட் ஷேப் காயினை விட இது வந்து 0.5% வந்து எக்ஸ்ட்ரா போடுறாங்க. ரவுண்ட் ஷேப் கோல்டு காயினுக்கு வந்து 2%னா சின்ன சின்ன பிஸ்கட் மாதிரி இருக்கிற கோல்டு பார்க்கு வந்து 2.5%, அதாவது 2.5%. நீங்கள் வந்து 1 கிராம், 2 கிராம், 4 கிராம், 8 கிராம் இப்படி எத்தனை கிராம் எடுத்தாலுமே சரி, கோல்டு பார்க்கு வந்து எந்த டிசைன் போட்டிருந்தாலும் சரி அதே 2.5% வேஸ்டேஜ் தான் போடுறாங்க. இப்போ நீங்கள் வந்து 22 கேரட் கோல்டு பார் வாங்கணும் அப்படின்னா அது எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்துடலாம். இன்றைக்கான கோல்டு ரேட் வந்து 6640 ரூபாய். அதுக்கு வந்து 2.5% எவ்வளோ வேஸ்டேஜ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 166 ரூபாய் வருது. ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 6806 ரூபாய். அதே மாதிரி ஜிஎஸ்டி வந்து 205 ரூபாய் வருது. இப்போ எல்லாத்தையும் டோட்டல் பண்ணால் 7011 ரூபாய் வருது. கோல்டு பார் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா 1 கிராமுக்கு வந்து 7011 ரூபாய் வரும். ஸோ 22 கேரட் கோல்டு காயினுக்கும் 22 கேரட் கோல்டு பார்க்கும் வந்து எவ்வளோ அமௌண்ட் டிஃப்ரென்ஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 34 ரூபாய் தான் டிஃப்ரென்ஸ் வருது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் வந்து ஜிஆர்டி ஆப் வந்து அவைலபிளாக இருக்குது. அந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஆன்லைன்லையுமே கோல்டு காயின் வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்பில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேஸ்டேஜ் எவ்வளோ, ஸோ எவ்வளோ கிராம் கோல்டு காயின் வாங்க போகிறீங்களோ அதுக்கான வேஸ்டேஜ், ஜிஎஸ்டி, டோட்டல் அமௌண்ட் இப்படி எல்லாமே வந்துடும். நீங்கள் ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் வேஸ்டேஜ் எவ்வளோ அப்படின்னு நினச்சாலுமே நீங்கள் வந்து அதில் கிராஸ் செக் பண்ணிவிட்டு கடையில் போய் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளோட சேனல் வந்து சேவிங்ஸ் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.